நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஜீவா. நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, சார் ரஜினிகாந்த் வந்து நல்ல மனிதருங்க, அவர் ஆன்மீகவாதிங்க, அவர் வந்து நல்லவருங்க, அவரெல்லாம் அரசியலுக்கு செட் ஆக மாட்டாருங்கன்றாங்க. எனக்கு புரியல. ஏன்னா நல்லவங்க தானே அரசியலில் இருக்கணும். இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் அதை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ இந்த பேட்டியை பார்த்துட்டு இருந்தால் கூட இவன் யாரா சொல்கிறதுக்கு, இவன்லாம் ஒரு ஆள், இவங்ககிட்ட போய் கருத்து கேட்குறீங்க, இப்படி சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். சில பேர் வந்து அவங்கவுங்களுடைய தேவைக்காக எங்கே ரஜினி சார் அரசியலுக்கு வந்துட்டால் நமக்கு வந்து பொழப்பு இல்லாமல் போயிடுமோன்னு பயப்படுறவங்க, இந்த மாதிரியான எதிர்ப்புகளை உருவாக்குறவங்களுக்காக நம்ம யாரும் பயந்துடக்கூடாது. இப்போது களத்தில் இருக்கிற எந்த தலைவர்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்றது தான் வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய உண்மையான மனநிலை. 1983 அப்போல்லாம் வந்து இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசக்கூடிய சில தலைவர்கள்லாம் கூட அதெல்லாம் வந்து பேசவே இல்லை. இப்படி கேட்குறாங்க இல்லையா, என்ன செஞ்சார்னு கேட்கும்போது ரசிகர்களாகிய எங்களுக்கு அவர் என்ன செஞ்சார்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே நாங்களும் வந்து அதை சொல்லாமல் எங்களுக்குள்ளேயே நாங்கள் புழுங்கிக்கிட்டு இருக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசம் பற்றி உங்களோட கருத்து என்ன? அதை பற்றி ஒரு சராசரி ரசிகனா, ஒரு சாமானியனா கருத்து சொல்லணுன்னாலும் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா எல்லா தமிழ் மக்களும் ஒரு நல்லவர் ஒருத்தர் ஒரு பதவிக்கு வரணும். இந்த தமிழனாக இருக்கணும், இல்லை ஒரு இந்தியனாக இருக்கணும், இல்லை கன்னடன், மலையாளி, இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதன் தலைமை பொறுப்பை வகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தலைவன் நேர்மையாக இருந்தால் தொண்டன் நேர்மையாக இருப்பான், தொண்டன் நேர்மையாக இருந்தால் அந்த ஆட்சி நேர்மையாக இருக்கும், ஆட்சி நேர்மையாக இருந்தால் மக்கள் நல்லா வாழ முடியும். அப்படின்றதுனால எல்லா மக்களுமே இதை பெரும்பாலும் விரும்புகிறாங்க. விரும்பாத ஒரு சிலர் இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா எதுக்காக அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து இதை நம்பி நிறைய மூலதனம் முதலீடு பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் வந்து இந்த அரசியல் மூலியமாக ஆதாயம் தேட, பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து அதை எப்படி விரும்புவாங்க. ஸோ அதனால் எல்லா மக்களும் விரும்புகிறது அதுதான். நிறைய தலைவர்கள் வரவேற்றிருக்காங்க, சில தலைவர்கள் எதிர்க்கிறாங்க. ஸோ பெரும்பான்மை மக்களுடைய கருத்து எண்ணம் என்பது என்னென்னா, அது தேர்தல் வரும்போது தெரியும். சீமான், வேல்முருகன் இவங்கெல்லாம் ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்திய அரசியல் சட்டத்தில் ஒருத்தர் அரசியலுக்கு வர்றதுக்கோ இல்லை வந்து யாராலையும் அதை வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. வர்றவங்கள நீங்கள் வந்து எதிர்த்து நின்று ஜெயிச்சிங்களேன். யார் வேணான்னு சொன்னால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்களோ, பெரும்பான்மையான மக்கள் யார் வரணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அவங்களுக்கு இந்த விருப்பம் இல்லையா, அவங்க தோக்க போகிறாங்க. ஸோ ரேஸில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே பயம் வந்து நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது? ஸோ தில் இருந்தால் வந்து ஜெயிக்கணும். அதுதான் வந்து வீரத்துக்கு அழகு, அதுதான் தமிழனுக்கு பெருமை. அது ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தர் வந்து நல்லது பண்ணுறார், ஒரு 4 பேர் பட்னியாக இருக்கான்னு வச்சுங்க. அந்த 4 பேர் பட்னியாக இருக்கவனுக்கு யாராவது ஒருத்தர் முதல்ல உணவு வாங்கி கொடுத்தா அதை தடுக்கக்கூடாது. உன்னால் முடியலையா, உன்னால் வாங்கி கொடுக்க முடியலையா, இன்னொருத்தன் கொடுக்குறவனை நம்ம தடுக்கக்கூடாது. நமக்கு தேவை பட்னியாக இருக்கவனுக்கு முதல்ல உணவு கிடைக்கணும். நான் கொடுத்தா தான் அவன் வந்து சாப்பிட்ணும், நீ கொடுத்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து நல்ல தலைமைக்கு அழகு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் யார் முதல்ல நல்லது செய்கிறாங்களோ நல்லது செய்யுங்க. நல்லது செய்கிற நல்லதை தடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். எல்லாம் சேர்ந்து நல்லது செய்யும். உங்களுக்கு தேவை மக்களுடைய நலன் தானே. மக்கள் நலனை நீங்கள் விரும்புகிறீங்க இல்லையா? அப்போ யார் அதை செஞ்சால் என்ன, நீங்களும் சேர்ந்து செய்யுங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் எதிர்ப்பு குரல் எழுந்துட்டு வர்றதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது சமூக வலைதளத்தில் வந்து குரல் எழுப்புறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நானும் சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஆனால் அவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான பேர் வந்து இங்கே இருக்கிறவங்களா எனக்கு தெரியலை. நிறைய வெளிநாடுகளில் இருக்கிற, இங்கேருந்து வேலைக்கு போனவங்களாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் தங்கி இருக்கிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரிப்பட்டவங்க தான் அதில் இருக்காங்க. இன்னொன்று, அவங்க எல்லாருமே மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அதில் இருக்காங்க. ஸோ அது ஒரு குரலாக, இதுதான் மக்கள் குரலாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு எதிர்ப்புகள்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். விரும்புகிறவங்க ஒரு 90 பேர் இருந்தால் விரும்பாதவங்க 10 பேர் இருக்க தான் செய்வாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் அதை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ இந்த பேட்டியை பார்த்துட்டு இருந்தால் கூட இவன் யாரா சொல்கிறதுக்கு, இவன்லாம் ஒரு ஆள், இவங்ககிட்ட போய் கருத்து கேட்குறீங்க, இப்படி சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் போடுறது. அதாவது சமூக வலைதளத்தில் பரப்பக்கூடிய இந்த மாதிரியான சில
கருத்துக்களை வந்து மக்களின் குரலாக நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து அதில் எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. இவர் அரசியலுக்கு வந்தார்னா அவங்களால வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்தந்த கட்சிக்காரர்கள் அவங்கவுங்களுடைய ஆட்கள் மூலிமா அதை வந்து அவதூறு செய்திகளை பரப்புவாங்க. எவ்வளவோ ஃபேக் ஐடிஸ் இருக்குது, நாங்களே பார்க்குறோம். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறது மட்டுமே இது வந்து மக்களின் மனநிலையாக நம்ம எந்த காலத்துலையுமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஓட் போடுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன தடவை தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ சதவிகிதம் ஓட்டுகள் பதிவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி முக்கியமாக சென்னையில் வந்து 58% தான் வாக்குப்பதிவே ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் விட சென்னையில் வந்து ரொம்ப மிக குறைந்த சதவிகித வாக்குப்பதிவு வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு. ஸோ வந்து இந்த வாக்குப்பதிவு, அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எதிரொலி இருக்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை யார் மேலே வேணால், எப்போ வேணால், எப்படி வேணால் உருவாக்க முடியும். ஸோ அது எல்லாமே மாய தோற்றங்கள் தான். தமிழ் சமுதாயத்தோட எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காத ரஜினிகாந்த் மக்கள் பிரச்சனையை எப்படி சமாளிப்பாரு? அதாவது எப்பயுமே அதை இவங்க வந்து கேட்குறது, ரஜினிகாந்த் வந்து என்ன குரல் கொடுத்தார், தமிழருடைய பிரச்சனைக்கு இது வரைக்கும் அவர் என்ன குரல் கொடுத்தார் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் அந்த குரலை கேட்டுருவாங்க. அவர் இவங்களுக்கு ஆதரவாக பேசினதுக்கெல்லாம் பிறகு வந்து அதே கேள்வியை திருப்பி கேட்பாங்க. 1983 அப்போல்லாம் வந்து இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசக்கூடிய சில தலைவர்கள்லாம் கூட அதெல்லாம் வந்து பேசவே இல்லை. அவங்க அப்போல்லாம் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், இல்லை வந்து ஏதாவது படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. 1983 அன்னைக்கு ஜெயவர்தனா அவர்களை எதிர்த்து இங்கே மதுரையில் 5000 ரசிகர்கள், ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர் மன்றங்கள் கொடும்பாவி எரிச்சாங்க ஜெயவர்தனா அவருக்கு. அது மட்டும் இல்லை, 32 மாவட்டங்கள்லையும் ஜெயவர்தனாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை யாராலையும் மறுக்க முடியாது. இதுக்கான ரெக்கார்ட்ஸ், அதுக்கான எவிடன்ஸும் இன்னும் இருக்குது. அதே மாதிரி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு, அவங்க இருந்த வரைக்கும் அவங்க பேசவே இல்லை அப்படின்லாம். 1996 தேர்தல் எல்லாருக்குமே தெரியும். அவங்க இருக்கும்போது தான் சொன்னார், இதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி தொடர்ந்தால் வந்து அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்றதெல்லாம் அன்றைக்கே அவர் சொன்னது தான். அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அந்த தேர்தலை ஏற்படுத்துச்சுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தமிழர்களை வந்து கர்நாடகாவில் வந்து தாக்குன சமயத்தில் 1999 நினைக்கிறேன், இல்லை 92, அதில் வந்து அப்போ என்ன சொன்னார்னா, இதற்கு மேலேயும் தமிழர்களை யாராவது அங்கே தாக்குனாங்கன்னா கர்நாடகாவில், என்னுடைய ரசிகர் படையோடு நான் அங்கே வந்து அதை நான் வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நதிநீர் இணைப்புக்காக உண்ணாவிரதம் இருந்தார். நதிகளை இணைக்க சொல்லி அதுக்காக நான் வந்து 1 கோடி ரூபாய் முதல் பணமாக நான் வந்து என்னுடைய சொந்த பணத்துலேருந்து தரேன்னு சொன்னார். நிறைய பேர் 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுத்தாரா? 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னாரு, கொடுத்தாரா? யார்கிட்ட கொடுக்குறது? இப்போது அது நீங்கள் அப்படியான ஒரு திட்டங்கள் ஏற்படுத்தினா தான் அந்த பணத்தை கொடுக்க முடியும். சும்மா யார்ட்டையா வந்து கொடுத்துட முடியுமா? 1 கோடி ரூபான்றது சும்மா கிடையாது. அது இதற்கான முறையான திட்டங்கள் வடிவமைக்கப்பட்ட பிறகு தான் அந்த ரூபாயை கொடுக்க முடியும். ஆனாலும் அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? இது என்றைக்கு இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி வருன்றதுனால அவர்களுடைய கூட பிறந்த அண்ணன் சத்யநாராயண கைக்வாட் அவர்களிடம் அந்த தொகையை கொடுத்து இதை வந்து பேங்க் டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் அவங்க அண்ணன் அவர்கள் வந்து அறிக்கையாக வெளியிட்ட செய்தி விளம்பரமும் இங்கே நான் வந்து காட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மழை வெள்ளம் வந்தபோது பார்த்திங்கன்னா, கடலூர் மாவட்டத்துக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு அகில இந்திய தலைமை மன்ற தலைவர் அண்ணன் சுதாகர் அவர்கள் வந்து நேரடியாக கடலூருக்கு போய் அவங்களுக்கு வந்து அந்த பொருள் உதவியாகவும் அவர்களுக்கு தேவையான உணவு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நேரடியாக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டபத்தில், ராகவேந்திரா மண்டபத்தில் வந்து 1999 படையப்பா வந்த டைமில் அந்த வந்து மண்டபத்தை வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்காக வந்து ஒரு அன்னைக்கே வந்து மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக எழுதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் வந்து 30 கல்யாணம், 98, 99, 2000 போன்ற வருஷத்தில் 30 பேருக்கு, 30 தமிழ் சொந்தங்களுக்கு திருமணம் நடத்தி அவங்களுக்கு தேவையான சீர்சனத்தை செய்து அன்னைக்கு தேதிக்கு 1 லட்சம் ரூபாய், அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு 10-15 லட்ச ரூபா மதிப்புள்ள நகையாகவும் பொருளாகவும் அவங்களுக்கு தேவையான பீரோ, அந்த மாதிரி சீர்வரிசைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் செய்து அவங்க வந்து திருமணங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், மாநகராட்சி பள்ளிக்கூடங்களுக்கு ராகவேந்திரா அறக்கட்டளை சார்பாக டெஸ்க்கு, நோட் புத்தகம், அவங்களுக்கு தேவையான பசங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே செஞ்சிட்ருக்காங்க. இடது கை கொடுக்குறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்றது தான் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அவர் செய்கிறது அவர் வந்து யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனாலும் இப்படி கேட்குறாங்க இல்லையா, என்ன செஞ்சார்னு கேட்கும்போது ரசிகர்களாகிய எங்களுக்கு அவர் என்ன செஞ்சார்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே நாங்களும் வந்து அதை சொல்லாமல் எங்களுக்குள்ளேயே நாங்கள் புழுங்கிக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தமிழர் பிரச்சனைக்கு எதுக்குமே குரல் கொடுக்கல அப்படின்னு எல்லாருமே சொல்கிறத பார்த்தா உண்மையிலே வேடிக்கையாக இருக்குது.
ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை அப்போது இலங்கையில் அங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அதற்கு நடிகர் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட உண்ணாவிரதத்துலேயும் சரி ஒரு வார்த்தை சொன்னார் அவர். 3 படைகள், விமானப்படை, கடல், இராணுவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட நீ அவங்கள வந்து சமாளிக்க முடியலன்னா நீ என்ன வீரர்கள், ஆம்பளைங்களா நீங்கள் அப்படின்னு சிங்களத்தை பார்த்து, சிங்கள அரசாங்கத்தை பார்த்து, ராஜபக்சேவுடைய அரசை பார்த்து அவ்வளோ தைரியமாக கேட்ட ஒரு ஆண்மகன். இதை வேறு யாருமே கேட்கல. இத்தனைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திர அந்தஸ்தோடு இருந்து சில விஷயங்களை வந்து அவர் தைரியமாக சொல்லியிருக்கார். தைரியமாக அவருடைய கண்டனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்கார். இதெல்லாம் வந்து எல்லாருமே அப்பப்போ இப்போ மறந்துடுறோம். நிறைய பேர் வந்து என்ன செஞ்சார், அதே மாதிரி யாராவது வந்து என்ன செஞ்சார்னு கேட்டோன்னே ஆமாம் என்ன செஞ்சார் எல்லோரும் சேர்த்து அதையே கேட்குற ஒரு ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. ரஜினி மேலே உங்களோட நம்பிக்கை பார்வை எப்படி இருக்குது? அவர் மீதான நம்பிக்கை அப்படின்றத விட இப்போது களத்தில் இருக்கிற எந்த தலைவர்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்றது தான் வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய உண்மையான மனநிலை. ஸோ 20 வருஷமாக, இன்றைக்கின்னு இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியும் அவரை வந்து அரசியலுக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தேர்தல்களில் வேறு வழி இல்லாமல், ஆள் இல்லாமல் இந்த ஒரு மாறுதல்கள் மாறி மாறி ஆட்சிகள் நடந்துகிட்டு இருந்தது. நிலையான ஒரு தன்மை இல்லை. அதுக்கப்புறம் இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேக்யூம் ஏற்பட்டதுக்கு காரணம், அந்த வேக்யூமை இதுவரைக்கும் யாருமே ஃபில் பண்ணல. இன்றைக்கும் ஒரு 40 இயர்ஸாக அவர் தான் சூப்பர் ஸ்டாராக சினிமாவில் இருக்கார். அவருக்கு பின்னாடி எத்தனையோ ஹீரோஸ் வந்தாங்க, நடித்தாங்க, கூட பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவருடைய பிளேஸை யாராலையுமே ஃபில் பண்ண முடியல. ஸோ அவருடைய அந்த அந்த இடம்ன்றது வந்து மக்கள் வந்து அந்தளவுக்கு நம்புகிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நல்லவர், எளிமையாக வாழக்கூடியவர், இன்னமும் அவர் அந்த பழைய விஷயங்கள் நினைக்கக்கூடியவர், வந்தால் நல்லது பண்ணுவார், நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை ஏன் வந்து நாம் வந்து மறுக்கணும்? எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கை தானே. அப்போ ரசிகனா எங்களுக்கு வந்து அதை விட அதிகமாக தானே இருக்கும். இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையில் அவரோட பயணம் தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வருமா? கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து மணல் கொள்ளை, தாது மணல், கனிம வள இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து எந்த தலைமை, எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஊழல், லஞ்சம்ன்றது வந்து ஒரு வழியாக மாறி மாறி இந்த கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அந்த கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, யார் கூட்டணியில் இருந்தாலும் சரி, கடந்த இத்தனை ஆண்டு காலமாக வந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்னென்னா, எப்போலேருந்து வந்து அரசியலை வந்து சாக்கடைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அரசியல்ன்றது புனிதமானது, அது முழுக்க முழுக்க மக்களின் சேவைக்கானது அப்படின்னு பெருந்தலைவர் சொல்லியிருக்கார். ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, சார் ரஜினிகாந்த் வந்து நல்ல மனிதருங்க, அவர் ஆன்மீகவாதிங்க, அவர் வந்து நல்லவருங்க, அவரெலாம் அரசியலுக்கு செட் ஆக மாட்டாருங்கன்றாங்க. எனக்கு புரியல. ஏன்னா நல்லவங்க தானே அரசியலில் இருக்கணும். அரசியலில் இருக்கிறவங்க நல்லவங்க, ஒரு நல்லவர்கள் அரசியலில் இருந்தால் தான் நல்லது நடக்கும், நல்லது செய்ய முடியும். அவங்க கூட இருக்கவங்க நல்லவர்களாக இருப்பாங்க, நல்லது செய்ய முடியும், மக்களுக்கு நன்மைகள் பல நடக்கும். அதை தாண்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களும், ரவுடிசமும், குண்டாஸும், இல்லை வந்து சாராயம் காய்ச்சிறவங்களும், பிட் பாக்கெட் அடிக்கிறவங்களும், ஒவ்வொரு ஏரியாவில் சின்ன சின்ன போஸ்டிங்கை வாங்கிட்டு அவங்களே நாளைக்கு அடுத்தடுத்த லெவல் வளர்ந்து வந்து ஒரு பெரிய பொசிஷனில் உட்காந்து இதே இந்த அராஜக போக்கையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் செய்யும்போது எங்கேருந்து வந்து அரசியல் மாற்றங்கள் நடக்கும்? ஸோ நல்ல தலைவர்கள், நல்லவர்கள் அரசியலுக்கு வரும்போது அந்த சாக்கடை என்பது சுத்தமாக்கப்படும். ஏன்னா நம்ம சாக்கடைன்னு ஒதுங்கி அதை பார்த்துட்டு போகிறத விட சுத்தம் பண்ணிட்டு உள்ளே போவோம். அது மாதிரியான சுத்தம் பண்ணணுன்னா சுனாமி மாதிரி ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் வந்தால் தான் அது சுத்தமாகும். எதிர்ப்பு இல்லாமல் யாராலையும் வளர முடியாது. எதிர்ப்பு தான் அரசியலில் மூலதனமே அப்படின்னு வந்து தலைவர் வந்து சொன்னது வந்து அவரோட ஸ்டைலில் உண்மையிலே வந்து எல்லாத்தையும் இன்னும் ஒரு தைரியமாக்கி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருந்த சமயத்தில் வந்து அவர் நீ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அணைகளையும் அவர் கட்டினது தான். 1-2 தவிர, ஒரு முல்லை பெரியாரையும் கரிகால சோழன் கட்டின அணைகளை தவிர பெரும்பான்மையான அணைகள் பெருந்தலைவர் கட்டினது தான். ஸோ அவர் வந்து ஒரு அணைக்கட்டு திறப்பு விழாவுக்காக போகிறார். ஒரு டேம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 கிராமங்களை அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல குடியமர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இது யதார்த்தம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த டேமுக்காக அந்த ஒரு சில கிராமத்து மக்களை வந்து வேறு ஒரு இடத்துல குடியமர்த்திட்டு அந்த அணை கட்டிட்டாங்க. அந்த அணைக்கட்டு திறப்பு விழாவுக்கு பெருந்தலைவர் போகிறார். ஸோ இப்போ போகிற வழியில் அந்த ஒரு 300 பேர் ஒரு கருப்பு கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த காரை மறிக்கிறாங்க. காமராஜர் ஒழிகன்னு. அப்போ காரில் இருக்க எல்லா மக்களும் வந்து அந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து ஐயா பேசாமல் நம்ம திரும்பி போயிடலாமா, இந்த மாதிரி ஒரே எல்லாம் எதிர்க்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே, அட நீ இருண்ண, எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கத்தான் செய்வான், நான் வண்டியை தள்ளி நகர்த்தி ஓட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு
கிராஸ் பண்ணி அந்த 300 பேரை கடந்து அவங்க போகிறாங்க. போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர் காமராஜர் வாழ்க காமராஜர் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு, நீ அந்த 300 பேருக்கு பயந்து திரும்பி போயிருந்தா இந்த நல்லது நடந்த 10,000 பேரை நீ பார்த்துருக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொன்னார். ஸோ எதிர்க்கிறவங்க இந்த சோஷியல் மீடியாவில் இல்லை வந்து சில பேர் வந்து அவங்கவுங்களுடைய தேவைக்காக எங்கே ரஜினி சார் அரசியலுக்கு வந்துட்டால் நமக்கு வந்து பொழப்பு இல்லாமல் போயிடுமோன்னு பயப்படுறவங்க, இந்த மாதிரியான எதிர்ப்புகளை உருவாக்குறவங்களுக்காக நம்ம யாரும் பயந்துடக்கூடாது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் பெருந்தலைவருடைய இந்த உதாரணத்தை நான் சொன்னேன். தமிழக அரசோட ஓராண்டு முடிவடைந்த நிலையில அதனுடைய சாதனைகள் என்னென்ன? ஓராண்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 3 முதல்வர்கள் அப்படின்றது தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சாதனைகளாக பட்டியலிட நிச்சயமாக யாராலையுமே முடியாது. இந்த நேரத்தில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் அடுத்த தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்களா, ஐயா இது வரைக்கும் நம்ம செஞ்ச சாதனைகள்லாம் ஒரு விளம்பரமாக எடுத்து மக்களுக்கு கொடுக்கலாம், அதை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நம்ம செஞ்சது தான் அணை கட்டினது விவசாயிக்கு தெரியும், ரோடு போட்டது வண்டியில் ரோட்டில் போகிறவனுக்கு தெரியும், பள்ளிக்கூடம் கட்டினது பெற்றவனுக்கு தெரியும், இது எல்லாமே தெரியுமே, இது எதுக்கு நம்ம செய்யணும்? இல்லையா, இப்படி நம்ம செஞ்சால் இன்னும் வந்து தெரியாத ஜனங்களுக்கும் போய் சேரும், ஒரு விளம்பரமாக நம்ம செஞ்சு நம்ம வந்து மக்களுக்கு இதை விளம்பர படமாவோ இல்லை செய்தித்தாளே விளம்பரப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னப்போ, சரி இதுக்கு எவ்வளோ ஆகுன்னேன்னாராம். 2 லட்ச ரூபா இருந்தால் போதியா அப்படின்னாங்களா? டேய் 2 லட்ச ரூபா இருந்தால் நான் என்ன 4 பள்ளிக்கூடம் கட்டிடுவேன்டா கிறுக்கு பயில அப்படின்னாராம். ஸோ சாதனைகளை வந்து நாம் வந்து ஒரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இல்லை சமீப காலங்களாகவே அவருடைய ஆட்சிக்கு பிறகு உள்ள நடக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே அது வந்து நியூஸ் பேப்பரில் தான் நம்ம பார்க்குறோம். இது இவ்வளோ செஞ்சுருக்காங்க, இவ்வளோ செஞ்சுருக்காங்க, ஆண்டு சாதனைகளாக விளம்பரத்துக்கு செய்யக்கூடிய அந்த தொகையை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு செய்தாலே மக்கள் நிச்சயமாக நினைவு வைத்திருப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து.